இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால கோடையினுடைய தாக்கம், அதாவது வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம விவசாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணீர் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஆனா இது ஒரு கோடை காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா பக்கமுமே நீரினுடைய வரத்து, நீரினுடைய நிலத்தடி நீரினுடைய மட்டம் கொஞ்சம் குறைவாகவே காணப்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு பயிர் போட்டா எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு கோடை காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச போறோம். நம்ம திருவேங்கடம் அவருடைய தோட்டத்துல மா சாகுபடி பண்ணிருக்காரு. அந்த மா சாகுபடி பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். சொல்லுங்க திருவேங்கடம், இப்போ வறட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கோடை காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மரங்களுக்கும் எல்லா விவசாய விளைநிலங்களுக்கும் நீர்வரத்து அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஒரு காலகட்டத்திற்கு, இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பயிரா நீங்க மா சாகுபடி பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு தண்ணி எதுக்கெல்லாம் குறைவா இருக்குதோ அந்த மாதிரி வெள்ளாமையை தேடி போனா தான் அதே மிகப்பெரிய ஒரு உற்பத்தி செலவு விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு எது கம்மியாகுதோ அதே வருமானம். அதில் நாங்கள் தேர்ந்தெடுத்தது மா சாகுபடி. அது ஒரு 3 ஏக்கரா வச்சிருக்கிறோமுங்க. அடர் நடவு முறை. இப்போ இந்த அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை அடிக்கு எத்தனை அடி நீங்க நட்டுருக்கீங்க? நாங்கள் 5 அடி 15 மீட்டருக்கு 5 அடிக்குன்னா அடர் நடவு முறை எங்களுக்கு நம்ம பொள்ளாச்சி வடக்கு தோட்டக்கலைத்துறையினுடைய திட்டத்தின் அவங்க திட்டத்தின் கீழே எங்களுக்கு கொடுத்தாங்க. இது 3வது வருஷம் இது நான் போட்டு சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 1 ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை மரம் வச்சிருக்கிறீங்க? அதாவது 3 ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் போது தோராயமா எத்தனை மரம் இருக்கு? அதாவது ஏறக்குறைய 3 ஏக்கராக்கு 15 அடிங்கிற போது உங்களுக்கு ஒரு 400 செடி வருதுங்க. அப்போ ஒரு 100-125 செடி ஒரு ஏக்கர், சரியா ஒரு 130 செடி ஒரு ஏக்கருக்கு வச்சிருக்கோம். சரிங்க. இப்ப இது வறட்சியை தாங்கக்கூடியது, அதாவது கோடைக்கு தாங்கக்கூடிய பயிர் நீங்க எந்த வகையில சொல்றீங்க? அதாவது இப்ப நீங்க பாக்க ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் இந்த போன சித்திரையிலிருந்து இது நாள் வரைக்கும் தண்ணி விடல. மழை நல்லா பெஞ்சது, அதனால தண்ணியே நாங்க இது வரைக்கும் விடல. இப்போ ஆனா தண்ணி விடாமையே பாருங்க எப்படி நல்லா பசுமையா இருக்குதுன்னு. இதனுடைய இனிமேல் இந்த மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 4 மாசத்துக்கு தண்ணி இங்க தேவைப்படுங்க. இந்த தண்ணி 4 மாசத்துக்கு சேர்த்து கூட ஒரு 4 தண்ணி, ஒரு அதிகபட்சம் ஒரு 6 தண்ணி, அவ்வளவுதான் போதுமானது. இப்போ மாசத்துக்கு சராசரியா ஒரு தண்ணி விட்டா கூட போதுங்கிறீங்க? ஆமா, அது கொஞ்சம் மகசூல் குறைபாடு தான். ஏன்னா ஹைபிரிட்னாலே நல்லா தண்ணி இருந்தால்தான் அது வரும்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மையும் அதுதான். ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லை. தண்ணி என்ன வேலை வாங்கிடல, தண்ணிக்கு என்ன பண்ண முடியும் நீங்க? அதனால மாசத்துக்கு ஒரு தண்ணி விட்டாலே அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும், ஓரளவுக்கு மகசூல் கொடுக்கும். நீங்க என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க, அதனுடைய ஈல்டு எப்படி வரும்னு சொல்லுங்க. இது 3வது வருஷங்க. முழு ஈல்டு இன்னும் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஒரு 10லேருந்து 12 கிலோ கிடைச்சிதுங்க போன வருஷமே. எங்களுக்கு நாங்கள் போன இதுக்கு பூ பகுதி பூ உருவி விட்டோம். ஒரு சாம்பிளுக்காக நாங்கள் ஒரு 25 செடி 30 செடி நாங்கள் விட்டு பார்த்தோம். ஆவரேஜ் ஒரு 10 to 15 கிலோ வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிது ஒரு மரத்தில். அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ டன் உங்களுக்கு கிடைக்கும், என்ன விலைக்கு போகுது? அது போன வருஷம் நாங்கள் கொடுத்தது கிலோ 10 ரூபான்னு கொடுத்தோமுங்க. இதில் என்னன்னா, இதை நாம வியாபாரிகளுக்கோ இடைத்தரர்களுக்கோ நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அது அவங்க ஒரு லாபத்தை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால நாமளே ஏன்னா இப்போ 5 அடி 6 அடிக்கு மேலே நம்ம செடி விடுறதில்ல, கவாத்து பண்ண சொல்றாங்க. கவாத்து பண்ணியிருக்கோம். ஜூன் டு ஆகஸ்ட்ல கவாத்து பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி செடி மேலே போகாது, வட்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு அதிகபட்சம் நாமளே பிடிங்கிற மாதிரி இருக்கும். நாமளே பிடிங்கி மார்க்கெட் பண்ணோம்னா அந்த நேரடியாக அந்த லாபம் விவசாயிக்கு கிடைக்கும்.
ஒரு 10லேருந்து 12 ரூபா வரைக்கும் இப்போ மார்க்கெட் போன வருஷம் போனது. இல்ல உங்களுக்கு வருஷத்துக்கு இப்ப நீங்க சித்திரை வைகாசியில தான் வந்து இந்த ஈல்டு எடுக்கிறீங்க, எவ்வளவு டன் ஒரு ஏக்கருக்கு சராசரியா கிடைக்குன்னு சொல்லுங்க. ஒரு செடிக்கு வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு 15 கிலோனே வச்சுட்டால் கூட ஒரு 100 செடி 125 130 வேண்டாம் 100 செடி வச்சுக்கோங்க, 1500 கிலோ ஆச்சுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன் கிடைக்கும். இந்த 1.5 டன்ல இருந்து ஒரு மேக்சிமம் ஒரு 2 டன் வருங்களா? அது நல்லா மழை பெஞ்சு அதுக்கு உரமெல்லாம் கொடுத்து வச்சுல 2 டன் கண்டிப்பா. 2 டன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ரேட்டு பிரகாரம் நீங்க சொல்றது ஒரு கிலோ வந்து 12 ரூபா அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து 1 டன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 1,20,000 ரூபாய் வரும். ஒரு 2 டன் அடிக்கும் போது 2,40,000 ரூபாய் வரும். இப்ப நீங்க 2,40,000 இல்லைனாலும் ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு நிக்கும். கண்டிப்பா நிக்கும். இப்ப இதுல செலவு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து அதிகப்படியா என்னென்ன உரம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறதுல செலவு எவ்வளவு வருங்க? இதுல வந்துங்க நம்ம ட்ரிப்புக்கு இரிகேஷன் தான் போட்டிருக்கிறோம், அது ஒரு செலவு. அப்புறம் உரம் வந்து அது நீங்க நம்ம போர்வெல் நாங்க வந்து வெஞ்சூர் மூலமா கொடுக்கறதுனால உர செலவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து ஒரு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா வெஞ்சூர் மூலமா கொடுக்கல எல்லாமே ட்ரிப்ளிகேஷன்ல வந்துடுது. அதனால எங்களுக்கு ரொம்ப உரச்செலவு வந்து ரொம்ப குறைவு. இப்ப நோய் ஏதாவது தாக்கணும்னா மற்ற செடிகளை காட்டிலும் இதுக்கு நோய் தாக்குதலினுடைய சக்தி எப்படி இருக்கு? நோய் தாக்குதல் வந்து இது நாள் வரை இல்லைங்க. இதற்கு இல்ல உங்களுக்கு இல்லன்னு இல்ல, சராசரியா பொதுவாக. அதாவது அதுக்கு வந்து நோய் தாக்குதல்னு சொல்ல போனா இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்ல. ஏன்னா சம்பந்தப்பட்ட நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக நம்ம அவங்க அணுகணும்னா இந்த நோய்க்கு என்ன மருந்து அடிக்கணும், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கிறாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மூலயமா இந்த நம்ம ராக்கர் ஸ்ப்ரேயர்ல அடிச்சோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு, பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான வளர்த்தி கம்மியா இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இருக்கு. பட் எங்களுக்கு நோய் தாக்குதல் இன்னும் வரல. இல்ல எப்படிதான் நம்ம குறைவாக ஒரு கணக்கு போட்டாலும் ஒரு ஏக்கராக்கு வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிக்கும். கண்டிப்பா 1.5 லட்சமே வேண்டாம், 1 லட்சம் 1.25 லட்சம். ஏன்னா விவசாயத்தை பொறுத்தவரை மிகப்படுத்தி சொல்றதை காட்டிலும் இருக்கிறத என்ன இருக்கு அதை சொன்னாதான் அது ஒரு திருப்திகரமா இருக்கும். இப்போ நம்ம திருவேங்கடம் அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது கோடை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெயில் இப்பவே வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு சூழ்நிலையை தாங்கக்கூடிய பயிர் என்ன அப்படின்னா இந்த மா தான். எனவே ஒரு விவசாயியுமே நீங்க நீர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலையே பட வேண்டாம். குறைவான ஒரு நீர் இருந்தாலே நிறைவான ஒரு வருமானம் மாவின் மூலம் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு பெறலாம் அப்படிங்கறதான் நம்ம திருவேங்கடம் அவர்கள் கூறிய, அவர் வந்து சாதித்த ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை நம்ம நேயர்களோட விவசாயிகளோட பகிர்ந்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில நுணுக்கங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கும். அதை கண்டிப்பா நீங்க நிவர்த்தி செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். என்னுடைய பெயர் டி. திருவேங்கடம், பெரும்புதி கிராமம், பொள்ளாச்சி வட்டம், கோவை மாவட்டம். என்னுடைய அலைபேசி எண் வந்து 85 260 744 81. இந்தாங்க வேற ஏதாவது போதும். இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணன் எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. தருமபுரி மாவட்டம் உச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே கோடைக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காலகட்டத்துல விவசாயிகள் விளைவிச்சு இதன் மூலம் ஒரு நல்ல லாபமும் அடையக்கூடிய ஒரு பழம் எது அப்படின்னா தர்பூசணி தான். அந்த தர்பூசணி சாகுபடி பத்தி தான் இப்ப பேச போறோம். சொல்லுங்க, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் டி. கோபால். காரிமங்கலம் அருகில் உச்சம்பட்டி என்ற கிராமம், இது திண்டல் பஞ்சாயத்துக்கு சேர்ந்த உட்பட்டது. இப்போ நீங்க வந்து இது போட்டிருக்கீங்க, அதாவது தர்பூசணி வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க. இது வந்து எப்படி விதையா போட்டீங்களா? நீங்க எவ்வளவு பயிரிட்டு இருக்கீங்க? ஒரு ஹெக்டர் பண்ணிருக்கிறேன், 2.5 ஏக்கர் பண்ணிருக்கிறேங்க.
2.5 ஏக்கர்ல வந்து இப்போ இருக்கு தர்பூசணி. இது வந்து ஐஸ் பாக்ஸுங்க, கருப்பு வெரைட்டி. இது வந்து நீண்ட நாள் வந்து இருக்கும். இது பூரா கேரளா மார்க்கெட்டுக்கு, கோயம்புத்தூருக்கு தான் இது போயிட்டு இருக்குதுங்க. சரிங்க. இப்போ வந்து நீங்க விதை அப்படின்னு சொல்லி போடும் பொழுது இப்போ 2.5 ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க, எவ்வளவு விதை போட்டீங்க? இதுக்கு வந்து ஒரு 250 கிராம் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுதுங்க. இந்த விதை வந்து 250 கிராம் தேவைப்படுது. இது நாத்தா தான் போட்டு இது போட்டதுங்க. நாத்தா தான் போட்டது. நாத்தா போட்டு போட்டிருக்கீங்க. இப்போ இந்த தர்பூசணி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எத்தனை நாள்ல வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது? 65 நாள் இதனுடைய கிராப்புங்க. 65 நாள்ல வந்துருது. 65 நாள்ல வந்துருது. 65 நாள்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரே கிராப் தான், ஒரு முறை தான் ஈல்டு இல்லைங்க. இதை வந்து 65 நாள்ல ஒண்ணு, ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு கட்டிங், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சது. இப்போ 1 ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எவ்வளவு ஈல்டு எடுப்பீங்க? 20 டன் சராசரி கிடைக்குங்க. கிடைக்கும். 1 டன் இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் நீங்க கோயம்புத்தூர் அனுப்புறேன்னு சொல்றீங்க இல்லைங்களா, என்ன விலைக்கு போகுது 1 டன்? 1 டன் இன்னைக்கு 6 ரூபா ரேட் இருக்குங்க. 6 ரூபா. அப்போ 20 டன் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 1,20,000 உங்களுடைய விதை செலவு, இதை பராமரிக்கிற செலவு, இந்த நீங்க மல்டிஷிங் ஷீட் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுங்க? இந்த மல்டிங் சீட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து 15,000 ரூபாய் ஆகுதுங்க. விரைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வருதுங்க. மருந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு 30,000 ரூபாய் செலவு வந்துருங்க. செலவு அதாவது 1,20,000 ஒரு 30,000 ஆனாலும் உங்களுக்கு 90,000 ரூபாய். ஆமா ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகுதுல. ஆமாங்க. சரிங்க. இப்போ வந்து நான் சாதாரண முறையில சாகுபடி பண்றதுக்கும் இந்த மல்டிஷிங் சீட்டு போட்டு பண்றதுக்கு என்ன வித்தியாசங்க? இப்போ இந்த மல்டிங் சீட் போடும்போது வந்துங்க களை பிரச்சனை வந்து மெயின். லேபர் எல்லாம் வந்து தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு களை பிரச்சனை இல்லாத ஓரளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து முக்கால்வாசி சேவிஸ்ட். நேரடியாக பண்ணும்போது நிச்சயம் நமக்கு அந்த இது இல்லை. இவ்வளோ பரப்பு எனக்கு குறிப்பிட்ட குறைவான தண்ணி தான். அதனால் வந்து நான் மல்ச்சிங் சீட்டு போடும்போது இவ்வளோ பரப்பு என்னால் செய்ய முடிஞ்சு. மல்ச்சிங் சீட்டில் நிறைய சேமிப்பு, இது மூடிடுறதுனால உள்ள ஆவி ஆகாததுனால நமக்கு இருக்குது. களை பிரச்சனை இல்லை, நல்ல சேமிப்பாக தான் இருக்குது மல்ச்சிங் சீட். என்னென்ன நோயெல்லாம் தாக்கும் அப்படிங்கிற சொல்லிடுங்க. இதில் நோய் தாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸுங்க தாங்க. வைரஸ் சமாச்சாரத்தில் வந்து அதுக்கு தேவையான மருந்துங்கள்லாம் இருக்குது. அந்த மருந்துங்கள்லாம் அந்த கார்பெட் டாப்பு அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் பார்த்து அடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அது ஒன்றும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கொண்டு ட்ரிப்பில் வந்து ட்ரிப் உரங்க தாங்க இது கொடுத்தாங்கணும். பூரா சொட்டு நீர் இல்லாத மல்ச்சிங் சீட் போட முடியாது. பூரா சொட்டு நீர் போட்டு தான் இது பண்ணணும். சொட்டு நீரில் வந்து நம்ம கேவிகே மூலிமா அவங்களுடைய அறிவுரையில் தான் அந்த ட்ரிப்பு. ரெண்டாவது வந்து இந்த மல்ச்சிங் சீட்டும் கேவிகே தான் குடிச்சு, கேவிகே சயின்டிஸ்ட்டுங்க அடிக்கடிக்கு இங்கே வந்து தோட்டத்தை பார்த்து இந்த உதவியெல்லாம் செஞ்சதுனால தான் என்னால் இதை இவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியும். அதாவது நம்ம பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய கேவிகே உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஆமாங்க, தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்கிற கேவிகே மூலிமா தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடிஞ்சு. சரிங்க. இப்போ நீங்க இந்த மல்டிஷிங் சீட்டு போட்டு நீங்க பயிரிடுறீங்க இல்லையா, இப்போ இதுல வந்து தண்ணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி கொடுப்பீங்க? இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமா? எந்த அளவுல கொடுக்குறீங்க? இதில் டெய்லி தாங்க தண்ணி கொடுக்குது. டெய்லி தான் கொடுக்க முடியுது, டெய்லி தான் தரணும். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து குறைவான தண்ணி தான் வந்து தருது. ஒரு நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு 3000 லிட்டர் கொடுப்போம் ஒரு ஏக்கருக்கு. அது கணக்கிட்டு தான் எனக்கு வந்து இப்போ 2 ஏக்கருக்குன்னா ஒரு 10,000 லிட்டர் கொடுத்தா இப்போ போதும். டெய்லி ஆனால் கொடுக்கணும். டெய்லி கொடுத்தா தான் இது சரி வரும். சரிங்க. இப்போ இந்த தர்பூசணி அப்படின்னு சொல்லும் பொழுது வெயில் காலத்துல மட்டும் தான் பயிரிட முடியுமா, இல்லை எல்லா நாட்களையுமே பயிரிட முடியுமா தர்பூசணியை? இந்த வெரைட்டியை இந்த ஐஸ் பாக்ஸ்ன்ற வெரைட்டியை இது எல்லா பருவத்திலுமே விளையும், வரக்கூடியது. இது எல்லா டைம்லயும் இந்த ஐஸ் பாக்ஸ் வரும். ஏன்னா நம்ம பொதுவாகவே வந்து இந்த சம்மர் சீசன்ல தான் வந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த டயத்துல தான் வந்து தர்பூசணி எல்லாம் ரோட்டு ஓரங்கள்ல வித்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஐஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி எல்லா நாள்லயுமே பயிரிடலாம். எல்லா நாள்லயுமே பயிரிடலாம் சார். இது இப்ப எல்லா நாள்ல பயிரிட்டாலுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு 70 நாள்ல ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். தாராளமா இது இன்னும் கொஞ்சம் இப்ப இனிமேல் இன்னும் வெகுல அதிகமாகும் போது இது இன்னும் விலை கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. அதாவது இந்த சீசன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வரங்காட்டிக்கு உங்களுக்கு விலை கூடுதலாகும். இது வருஷம் பூரா பயிர் பண்ணலாம். இந்த ஐஸ் பாக்ஸ் வந்து வருஷம் பூரா பயிர் பண்ணலாம். பயிர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பொதுவா வந்து ஒரு தடவை வந்து இதை பயிரிட்டதுக்கு அப்புறம் அடுத்த முறை மாத்து பயிர் போடுவான்னு சொல்லுவாங்க. அப்ப இது எப்படி வருஷம் பூரா எப்படி பயிரிட முடியுங்க? இந்த மாற்று பயிர்னு கேட்டீங்கன்னா இந்த சீட்டை வந்து மல்ச்சிங் சீட்டு வந்து இது ஒரு முறை போட்டு எடுத்துறது இல்லை. இதுல 3 முறை வந்து நான் வந்து பயிர் விவசாயம் பண்றேன். 3 டைம் இதே வந்து முலாம்பழம், இது போயிட்டு உடனே முலாம்பழம் செய்யறேங்க. அடுத்தது திருப்பி தர்பூசணி கொண்டாடுவோங்க. அதனால எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பேப்பரை வந்து நான் பாதுகாத்து இதுல விவசாயம் பண்ண முடியுதுங்க. ஆனா இந்த பேப்பர் வந்து ஒரு முறை நீங்க பயன்படுத்தினா அந்த ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பயன்படாது. அதுக்கு மேல இது வந்து டேமேஜ் ஆயிடும், கொஞ்சம் போல கிழிஞ்சிடும், களைங்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேல மண் வளமும் வேணும் இல்லைங்களா? அதனால வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் வள்ளி இதுக்குள்ள கெப்பாசிட்டி தான். அதனால வந்து இது நல்லா உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர். வருமானம் தரக்கூடியதில்ல, குறுகிய காலத்துல நமக்கு இந்த வருமானம் வந்து
கேவிகே முடியும் அவங்களுடைய அறிவினுடைய இதில் நாங்கள் இதை செய்யும் போது எங்களுக்கு பலன் அளிக்குது. இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் ஒரு டன் அப்படின்னு சொல்லி 6 ரூபா அப்படின்னா 20 டன் அப்படின்னு சொல்லும்போது 1,20,000 ரூபாய் வருது. இந்த 1,20,000 ரூபாயில செலவு 20 ரூபா போக 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வருடாம்பூரம் இந்த தர்பூசணியை பயிரிட்டு இதன் மூலம் நல்ல விளைச்சலை அடைஞ்சு அதன் மூலம் நல்ல லாபம் அடையலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ, இதை எப்படி பயிரிடுறது, இந்த விதையெல்லாம் எங்க வாங்குறது, எப்படியெல்லாம் விற்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா இவரை அணுகி அதற்கான விளக்கங்களுக்கான சந்தேகங்களுக்கான தீர்வையும் நீங்க அடையலாம். இதனுடைய சந்தேகங்கள் யாருக்காவது வேணுன்ற தொழில்நுட்பம் வேணும்னா நான் இதுக்கு எந்த நேரம்னாலும் என் நம்பரை சொல்கிறேன், அதை நீங்கள் இது பண்ணிக்கங்க. 99 76 37 57 66 என் செல் நம்பர். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேக்கு மரம். தேக்கு மரம் அப்படின்னு சொன்னாலே விலை உயர்ந்தது, வீட்டுல எல்லா பொருட்களுமே இதுலதான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் எல்லாம் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஐயா சொல்லுங்க, இப்ப இந்த தேக்கு மரம் எத்தனை ஆண்டு பழமையானதுங்க? அது 22 வயசு ஆச்சுங்க இந்த மரத்துக்கு. சரிங்க. நிறைய பிரைவேட் கம்பெனிகள்லாம் நீங்க ஒரு 1000 ரூபா கொடுக்க ஒரு மரத்துக்கு 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கோடிக்கணக்கில் தர்றோம் அப்படின்னு பொய் விளம்பரம் பண்ணி நிறைய பேர்த்த ஏமாத்தினாங்க. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அவங்ககிட்ட கொண்டு 1000 ரூபா கொடுத்து வளர்த்துறதுக்கு நம்ம தோட்டத்திலே ஒரு மரம் வளர்த்துறோம்னா அது கோடிக்கு போகாட்டாலும் ஏதோ லட்சத்துக்கு போகும் இல்லையா அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு அன்னத்தன்னைக்கு நான் வச்சேங்க. 22 வருஷத்துக்கு மேலே வச்சதுங்க. 22 வருஷம் வச்சுரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேக்கு மரத்தில் இந்த கருப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, கிரைன்ஸ் இல்லை, இது சேகுன்னு சொல்லுவாங்க தமிழ்லைங்க. இந்த சேகுக்கு தான் மதிப்பு அதிகம்ங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு விலை கிடைக்குங்க. 22 வருஷம் மரத்துல இப்ப இது என்ன விலைக்கு இந்த மரத்தை கொடுக்குறீங்க நீங்க? இது ஒரு மரம் 20,600 ரூபாய் நான் கொடுத்துருக்கோங்க. இதே நீங்க கடையில் போய் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் 60,000 70,000 சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். இப்ப தேக்கு மரம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப 22 வருஷத்துல இவ்வளவு ஒரு வண்ணம் கிடைச்சிருங்க. இதே இன்னும் வயசாக அதாவது அந்த வருஷம் ஆக இந்த ரவுண்ட் பெருசா கிடைக்கும், நிச்சயமா பெருசாகுங்க. பட் நம்ம தேவைக்கு செலவுக்கு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கலைச்சோம்னா தான் மற்ற மரங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகுங்க. 2 பர்பஸ்க்காக நம்ம செலவுக்கும் பணம் வேணும், மற்ற மரங்களையும் நல்லா வளர வைக்கணும். அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி அதிகம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் வச்சிருக்குங்க. ஐயா இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் எல்லாம், மழை நீர் எல்லாம் சேகரிப்பதற்காக ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி வச்சிருக்கீங்க. இந்த தண்ணி எங்க இருந்து வருதுங்க? என்னுடைய தோட்டம் ஒரு ஸ்லோப்புங்க. தட் இஸ் தெற்கு பகுதி மேடாகவும் வடக்கு பகுதி சரிவாகவும் இருக்குதுங்க. இது நம்ம நின்றுட்டு இருக்கிறது சரியான நடு பகுதியில் நிற்கிறோங்க. இந்த நடுப்பகுதிக்கும் தென்புறம் உள்ள மேட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய மழை தண்ணீர் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு இந்த குட்டையில் சேகரிச்சிருங்க. இப்போ இந்த குட்டையில் தண்ணி சேர்க்கிறங்காட்டிக்கு இப்போ உங்களுக்கு நீராதாரம் நல்ல குரோத் ஆகுதுங்க. கண்டிப்பாக அதிகமாக இருக்குதுங்க. அப்புறம் இதில் மீன் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. மீன் வளர்த்துறதுனால 2 லாபம். அந்த மீன்லேயும் ஒரு லாபம் கிடைக்குது. மீனுடைய கழிவுகளை அந்த தண்ணியில் கலந்து கீழ்ப்பகுதிக்கு, இந்த பண்ணை குட்டையினுடைய கீழ்ப்பகுதிக்கு மோட்டரே தேவையில்லை, சும்மா பைப்பை தழுவி விட்டால் போதுங்க. கீழ்ப்பகுதியெல்லாம் நீர்ப்பாசனம் கிடைச்சிடும். அந்த மாதிரி அமைச்சிருக்கேன்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கில் ஏதாவது என்டர் ஆகும் பொழுது அந்த பார்க்கினுடைய வரைபடம் போட்டிருப்பாங்க. இந்த பகுதிக்குள்ள இப்படி போய் இப்படி வரணும், என்னென்ன கிராப் எல்லாம் பயிரிட்டு இல்ல என்னென்ன செடி வகைகள் கொடி வகைகள்லாம் இருக்கு. ஆனா உங்களோட தோட்டத்திலேயே ஒரு மாதிரி படம் வரைஞ்சிருக்கீங்க. அதுல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதை நீங்களே சொல்லுங்க, என்னென்ன பயிர் எல்லாம் பண்றீங்க, என்ன திசையை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய சந்தோஷ் ஃபார்முடைய வரைபடம்ங்க. இது வடக்கு பகுதிங்க, நார்த்துன்னு காமிச்சிருக்கிறேன். இந்த கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம்ங்க, ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க. நேர் எதிர்ப்புறம் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா உப்பார்னு சொல்லி ஒரு ரிவர் ஒன்று போகுதுங்க. வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தடம். தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டுங்க. இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பக்கமும் யாருடைய தொந்தரவும் கிடையாது. ஏன்னா இயற்கை வேளாண்மைக்கு பாடுறதுல இது ஒரு முக்கியமான கண்டிஷன். 4 பக்கமும் வேற விவசாயிகள் இருக்கிறதா வச்சுக்கணும். அவங்க பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் என்னுடைய பயிரில் கலந்து இயற்கையான இதை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இயற்கையிலேயே அந்த அமைப்பு இருக்கிறதுனால நான் உண்மையான ஆர்கானிக் ஃபார்மர்னு நானே டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. மொத்தம் இது 50 ஏக்கருங்க. இந்த 50 ஏக்கரில் 28 ஏக்கர் தண்ணி பரப்பு வச்சுருக்குங்க. இது தென்னை மரத்தினுடைய அடையாளமாக நான் காமிச்சிருக்கேனுங்க. இந்த பகுதி முழுவதுமே தென்னைங்க. இந்த தென்னை பகுதி பார்த்தீங்கன்னா 5 பகுதியாக பிரிச்சிருக்கிறேங்க. அது வெவ்வேறு கலரில் கூட காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல லைட் க்ரீன், இங்கே ஒரு கிரே கலர், ஒரு டார்க் க்ரீன், ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் அண்ட் ஷேடு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியிலையும் இன்டர் கிராப் வெவ்வேறையாக செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கோகோ இன்டர் கிராப் வச்சுருக்காங்க. 2வது பகுதியில் வெண்ணிலா முதல்ல வச்சுருந்தாங்க. பட் வெண்ணிலா ஒரு லாபகரமான பயிராக இல்லை, அதுவும் வேலையாட்கள் இல்லாதப்போ அது செய்யவே முடியாதுங்கிற காரணத்தினால அந்த வெண்ணிலா பூரா தோண்டி எடுத்துட்டு ஒரு 7 லட்சம் ரூபா நஷ்டத்தோட போதும், இதுக்கு மேலே போனால் இன்னும் நஷ்டம் அதிகமாயிருன்னு அப்படி ஒரு படிப்பினையோடு அதை எடுத்துட்டு இப்போ ஜாதிக்காய் போட்டு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரிப்பலா, பிரெட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஊடுபயிராக இருக்குதுங்க. இந்த பகுதியில் பாக்கு ஊடுபயிராக வச்சுருக்கானுங்க. இந்த பகுதியில் ஒரு பகுதியில் பழ வகைகள், நாவல், கொய்யா அந்த மாதிரிங்க. அப்புறம் பூரா மருத்துவ பயிர்கள் கொஞ்சம் வச்சுருக்கானுங்க. மீதி கொஞ்சம் ஜாதிக்காயும் வச்சுருக்கிறேன். இந்த பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த சந்தேகத்தையும் என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று மனதார சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் மது ராமகிருஷ்ணன். விலாசம் சந்தோஷ் ஃபார்ம்ஸ், ஊரு பன்னாடி நிவாஸ், கோட்டூர் மலையாண்டி பட்டணம், பொள்ளாச்சி 642114. செல் நம்பர் தர்றேன், தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9424165543. அம்மா சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூல பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும் இல்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்ல வசதி இருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும் இல்ல. நம்ம பிள்ளைங்க நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும்.